சிகப்பு காக்கட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்செடியை எப்படி நடவு செய்யறது அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பசுமை கார்டனிங்கில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்கும்போதே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ போய் தேட முடியாது தெரியுங்களா. அந்த முக்கியமான விஷயம், இந்த மாதிரி கார்டனிங் டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. நர்சரியிலேருந்து வாங்கிட்டு போகக்கூடிய இந்த சிகப்பு காக்கட்டான் செடிகள் இந்த மாதிரி சின்ன கவரில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு மல்லிகை செடிகளை நீங்கள் நடவு செய்கிறீங்க அப்படின்னா செம்மண் கலவை இல்லை உங்களோட கார்டன் சாயில் பார்க்கறதுக்கு நல்லா இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், மண் கலவை எடுக்கும்போது நல்லா உதிரியாக எடுத்துக்கணும். ஒரு மண்கலவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் இல்லை வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த மண்புழு உரங்களை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம் புண்ணாக்கு ஆட் பண்ணுறது மூலயமா இந்த பூச்சி தாக்குதல் அண்ட் வேரைகள் நோயிலிருந்து காப்பாற்றலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. சரிங்க தம்பி, இது எதுவும் உரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆட் பண்ணக்கூடாது, அதாவது செயற்கை உரங்கள்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எதுவும் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி சிகப்பு காக்கட்டானுக்கு போதுமான சைஸோட பாட்டு அப்படின்னா 10 இன்ச்சுக்கு மேலே எடுத்துக்கலாம். இந்த செடிகள் நல்லா புஷ்ஷியாக பெருசாக வளரும், பூக்களுமே நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம எடுத்து வச்சுட்ருக்க இந்த மண் கலவையை ஒரு பாதி அளவுக்கு நிரப்பி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தெரியுங்களா, அந்த செடிகளை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். நிறைய பேர் இந்த மாதிரி கவரில் எடுத்துகிட்டு வந்து கவரோட பிரித்து எடுக்காமல் செடியை மட்டும் பிடிங்கி எடுக்கிறீங்க. ஸோ ஆப்போசிட்டில் வச்சு சைடில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தால் அந்த தாய் மண்ணோடவே அப்படியே கிடச்சிரும். ஸோ இப்போ இதுக்குள்ளே வச்சு பார்க்குறோம் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக மேலே வரும். அதனால் கொஞ்சம் மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு செடிகளோட அந்த தண்டு பகுதி கரெக்டாக உள்ளே இருக்க மாதிரி பார்த்து நம்ம எடுத்து வச்சுட்ருக்க இந்த மண் கலவையை நிரப்பி விட்டுருங்க. ஒரு செடிகளை நடவு செய்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருப்பேன். எங்கேயாச்சும் நர்சரியில் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறையில் நடவு செய்யுங்க. இல்லை இந்த மாதிரி செடிகள்லாம் சேலுக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேளுங்க. கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி செடிகளை காம்போ பேக்கில் நம்ம கொடுத்து விடுவோம். பசுமை கார்டனிங்கில் செடிகளை வாங்கணும் அப்படின்ட்டு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் இந்த மாதிரி செடிகள்லாம் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்ட்டு நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த பசுமை கார்டனிங் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சேலுக்கு வந்துடும்.